வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் தெரேசா ஆரோக்கியதாஸ். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் 3 நாள் பயணமாக இம்மாதம் 17ஆம் தேதி இந்தியா வருகிறார். புதுடெல்லியில் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் குறித்த உச்சி மாநாட்டிலும் அவர் பங்கேற்கிறார். 2026-27ஆம் நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் மீதான விவாதம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இன்று மீண்டும் தொடங்குகின்றன. செயற்கை நுண்ணறிவு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள கண்காட்சி பேருந்தை மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா நேற்று தொடக்கி வைத்தார். புதுடெல்லியில் உள்ள கடமைப்பாதையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இம்மாதம் 16ஆம் தேதி புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெறும் வரலாற்று சிறப்புமிக்க இந்தியா செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் என்பது குறித்த உச்சி மாநாடு குறித்து மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த பேருந்து வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கச்சா எண்ணெய் விலை மலிவாகவும் தரமாகவும் உள்ள நாடுகளிடமிருந்து இந்தியா தொடர்ந்து இறக்குமதி செய்யும் என்று நாடாளுமன்ற நிலைக்குழுவிடம் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுச்சேரியின் 15வது சட்டமன்றத்தின் 6வது கூட்டத்தொடரின் 3ஆம் பகுதி நாளை கூட உள்ளது. சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். நாளை சட்டமன்றம் கூடுவதைத் தொடர்ந்து சட்டமன்றத்தின் தயார்நிலை குறித்து சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் ஆய்வு மேற்கொண்டார். 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றும் மத்திய அரசின் இலக்கை எட்ட இளைஞர்களை ஒன்றிணைக்கும் விக்ஷித் பாரத் யுவா கனெக்ட் நிகழ்ச்சி காரைக்காலில் நேற்று தொடங்கியது. இந்திய அரசின் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் சார்பில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.